நேற்று ஜனநாயகனோட கேஸ் வந்து வந்திருந்தது. 12:30 கேட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஹியரிங் ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது இது நேற்று வந்து 17வது கேஸாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நடத்துனாங்க. அதில் வந்து 2 தரப்பினரும் வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றி மாற்றி அவங்களோட அலிகேஷன் வச்சுக்கிட்டாங்க. நீங்க பண்ணது தப்பு, நாங்க பண்ணது கரெக்ட் அப்படிங்கிற மாரி 2 பேர் சைடும் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து சென்சார் போர்டு வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. நாங்க வந்துட்டு அ எங்களுக்கு வந்து 25ஆம் தேதி ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அத வந்து எங்க மேனேஜிங் டைரக்டர்ட்ட நாங்க வந்து சொல்றோம். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, படத்த வந்து சென்சார் தர முடியாது, நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. நாங்க அத 5ஆம் தேதி சொல்றோம், படக்குழுக்கிட்ட அப்படின்னு சொல்றாங்க. கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி அதாவது படக்குழு தரப்பினர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க ஆல்ரெடி டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். எங்களுக்கு 5ஆம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கேப் இருந்தது. இந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, பேனல் போர்டுங்கிற ஒரு டீம் வந்து பார்த்தாங்க. இந்த பேனல் போர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ரூவல் குடுத்துருக்காங்க. அதாவது 12 கட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்கு. 12 டூ 14 கட் இருக்கு. நீங்க வந்து அந்த கட்ட ரிமூவ் பண்ணிட்டு, நீங்க படத்த வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அதுல அந்த பேனல் போர்டுல மொத்தம் 5 பேரு. 4 பேத்துக்கு ஓகே. அந்த ஒருத்தருக்கு மட்டும் நாட் ஓகே அப்படிங்கிறப்போ, நாங்க எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்த ரிலீஸ் பண்ணாம இருக்க முடியும்? ஏன்னா, அந்த 4 பேத்துக்கு அது ஓகேவா தானே இருக்கு. மெஜாரிட்டியா பார்க்கும்போது அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிவரலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்போ 2 தரப்பினரும் மாத்தி மாத்தி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்குமென்ட் வச்சுட்டே இருந்ததுனால, அது வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் டைம் எல்லாம் எடுத்துட்டு வந்து கிட்டத்தட்ட 4:30 மணிக்காட்ட தான் இந்த கேஸே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. ஆனா வந்து அந்த கேஸ் முடியும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்து மறுபடியும் ஒத்தி வைக்கப்படுது அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் சொல்லிட்டாங்க. ஜட்ஜ் சொல்லும்போது கூட வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா வைப் இல்ல. ஆனா வந்து கேவிஎன் புரொடக்ஷன் வக்கீல் வந்து பார்த்தீங்கன்னா, பேசும்போது ஓரளவுக்கு வைபா இருந்தது. ஏன்னா, இது ஒரு முட்டாள்தனமா இல்ல அப்படிங்கிற வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்தியிருந்தாரு அந்த இடத்துல. ஏன்னா, மேனேஜிங் டைரக்டர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து லெட்டர் போட்டிருக்காரு. அதாவது இந்த மாரி கட்டெல்லாம் இருக்கு. இத வந்து நீங்க சரி படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லி 25ஆம் தேதி வந்து கேவிஎன் புரொடக்ஷனுக்கு வந்து லெட்டர் போட்டிருக்காரு. அத படிச்சுட்டு நாங்க சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்களும் லெட்டர் போட்டிருக்காங்க. மறுபடியும் 25ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதி வரைக்கும் டைம் இருந்திருக்கு. அந்த டைம்ல பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் அந்த 9 நாள் இல்லாம அந்த 10வது நாள் வந்து நீங்க படத்த நிறுத்துனா நான் எப்படி நிறுத்த முடியும்? ரூ. 500,00,00,000 வந்து பார்த்தீங்கன்னா, இதுல நாங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்கியூமென்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் வந்து அ மறுபடியும் வந்து வேற ஒரு டேட்ல உங்களுக்கு வந்து நான் ஜட்ஜ்மென்ட் சொல்றேன் அப்படிங்கிற மாரி முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. ஆனா ஒருத்தன கண்டு ஒரு ஒரு இந்தியாவே பயப்படுதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒத்த படம் வந்ததுன்னா மொத்த பேரு காலி. ஸோ அந்த அளவுக்கு பிளாஸ்ட்டா இருக்க போகுது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படம் வரும். ஆனா எப்பங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இத பத்தி மேலும் அப்டேட் வந்ததுன்னா உங்கள்ட்ட மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். மறக்காம நம்மளோட எம்ஆர் வேணு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க் யூ ஆல்.